Welcome to enlighten class. பேங்க்ல போய் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணல சில நேரத்துல நாம இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி சிச்சுவேஷன் அமையும். ஸோ அந்த டைம்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்த கஸ்டமரும் பேங்கரும் பேசிக்கிற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம். The conversation between the banker and the customer. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குட் மார்னிங் சார் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார், நான் சேமிப்பு கணக்கு திறக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சார், I want to open savings account. Sir, I want to open savings account அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பேங்கர், இதற்காக நீங்கள் படிவத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்வாரு. For this you need to fill the form. For this you need to fill the form. ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு Do you want to open a joint account? Do you want to open a joint account? சார், நான் என் பையனோட ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் தொடங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சார், I want to open a joint account with my son. சார், I want to open a joint account with my son. இந்த பேங்க்ல ஏற்கனவே அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க யாரையாவது உங்களால அறிமுகப்படுத்த முடியுமா அப்படின்னு பேங்கர் கேட்பாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். Can you introduce any person who already has an account in this bank? Can you introduce any person who already has an account in this bank? ஏனென்றால் அவர் சாட்சியாக கையெழுத்திட வேண்டும். Because he has to sign as witness. Because he has to sign as witness. ஆமா சார், என் நண்பர் திரு சங்கருக்கு உங்க பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு Yes sir, my friend Mr. Shankar has an account in your bank. Yes sir, my friend Mr. Shankar has an account in your bank அப்படின்னு சொல்லலாம். நல்லது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு ஃபார்ம் வாங்க, ஃபார்மை பெற்று வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு குட், go and get the form to open a saving account. Good, go and get the form to open a saving account. சரிங்க சார், சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு குறைந்தபட்ச வைப்பு தொகை என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஓகே சார், வாட் இஸ் த மினிமம் டெபாசிட் ஃபார் ஓபனிங் த அக்கவுண்ட்? ஓகே சார், வாட் இஸ் த மினிமம் டெபாசிட் ஃபார் ஓபனிங் த அக்கவுண்ட்? ரூபாய் 500 நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு You can open the account with the nominal account of rupees 500. You can open the account with the nominal account of rupees 500. மேலும் இந்த அக்கவுண்டோட உங்களுக்கு செக் ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு பேங்கர் சொல்வாங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். And you will also get the check facility through this account. And you will also get the check facility through this account. இது மிகவும் நன்றாக இருக்கிறது. It's very nice. It's very nice. இது உங்கள் படிவம். This is your form. This is your form. இது ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் அப்படின்றதுனால நீங்களும் உங்க மகனும் கையொப்பமிட வேண்டும். மேலும் சாட்சியாக மாறும் நபரும் கையொப்பமிட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு As this is a joint account, you and your son have to sign and also the person who become the witness. As this is a joint account, you and your son have to sign and also the person who become the witness. ஆமா சார், நான் நாளை படிவத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு Yes sir, I will submit the form tomorrow. Yes sir, I will submit the form tomorrow. நான் பணத்தையும் அப்பவே டெபாசிட் செய்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு And I will deposit the money too. And I will deposit the money too. அதுக்கு பேங்கர், சரி, நீங்க நாளைக்கு அக்கவுண்ட் நம்பரும் பாஸ்புக்கும் பெறுவீங்க
அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஓகே, யூ வில் கெட் த அக்கவுண்ட் நம்பர் அண்ட் த பாஸ்புக் டுமாரோ. ஓகே, யூ வில் கெட் த அக்கவுண்ட் நம்பர் அண்ட் த பாஸ்புக் டுமாரோ. இறுதியா கஸ்டமர் பேங்கருக்கு தேங்க் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.